வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வங்கி கணக்கில் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விவாதத்தை வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 உதவித்தொகையை அளிக்கிறது. இந்த தொகையை 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2,000 வீதம் 3 தவணைகளாக வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நிலையான நிதி ஆதரவை அளித்தாலும் தற்போதைய தொகை போதுமானதாக இல்லை என்று பல விவசாயிகள் கூறுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளில் விவசாய செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. குறிப்பாக விதை, உரம், பூச்சிக்கொல்லி, டீசல், மின்சாரம், நீர்ப்பாசனம், விவசாய இயந்திரங்கள் ஆகியவற்றின் விலை உயர்வால் விவசாயிகள் பெரும் நிதி சுமையை சந்திக்கின்றனர். இதனால் விவசாய அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் PM கிசான் தொகை உயர்த்த வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகத்திடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். இதன் காரணமாக பட்ஜெட் 2026 PM கிசான் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இப்போது வலுத்து வருகின்றன. தற்போது வெளியாகியுள்ள தரவுகளின்படி தற்போது அளிக்கப்படும் 6,000 ரூபாய் தொகை ஆண்டுக்கு 8,000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில கணிப்புகளில் இந்த தொகை 10,000 ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். PM கிசான் தொகையை உயர்த்தினால் நாடு முழுவதும் சுமார் 12 கோடி விவசாயிகளுக்கு பயனளிக்கும். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பட்ஜெட் அறிவிப்பு மூலம் வெளியாகலாம். இதுவரை 21 தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் இப்போது 22வது தவணையை எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் உதவித்தொகை விவசாயிகளின் அன்றாட செலவுகளுக்கு பெரிதும் உதவுகிறது. இந்த நிலையில் இத்தொகை உயர்த்தப்பட்டால் விவசாயிகளின் நிதிநிலை மேம்படும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.